வீராலிப்பட்டியில் ஆட்டோ ஓட்டி வரும் தாய்மாமன் தேவராஜின் மகன் சிலம்பரசனிடம் கேட்டபோது பூங்கோதையை கொலை செய்து விடலாம் என்றும் இதற்காக தனது நண்பர்களை அழைத்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதன்படி ஏப்ரல் 21ஆம் தேதி தான் சென்னை செல்ல இருப்பதாகவும் அதற்கு முன்பு தனது மனைவியை தீர்த்து கட்ட வேண்டும் என்றும் செம்பட்டியில் உள்ள மதுபான பாரில் வைத்து திட்டம் தீட்டியுள்ளார் ஜெயக்கண்ணன். சொல்லி வைத்தது போல ஏப்ரல் 20ஆம் தேதி இரவு சிலம்பரசன், இவரது நண்பர்களான ஆட்டோ ஓட்டுநர்கள் பூசாரிப்பட்டியை சேர்ந்த ராஜாமணி, கட்டகாமன்பட்டியை சேர்ந்த சதீஷ், நாகசெல்வம் ஆகிய 4 பேர்களும் திண்டுக்கல் வந்தனர். அன்றிரவும் வழக்கம் போல் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்ட பிறகு பூங்கோதை தூங்கச் சென்று விட்டார். வெகுநேரம் தூங்காமல் இருந்த ஜெயக்கண்ணன் நள்ளிரவு 2 மணியளவில் தனது கூட்டாளிகளுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவிக்கவே அவர்கள் 4வரும் வீட்டிற்கு வந்தனர். 4 பேர்களில் 2 பூங்கோதையின் கால்களை பிடித்துக் கொள்ள, மற்ற 2 கைகளை பிடித்துக் கொள்ள, சிலம்பரசனும் ராஜாமணியும் அருகில் இருந்த தலையணையை அவரது முகத்தில் அழுத்தியுள்ளனர். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த பூங்கோதை இந்த அதிரடி தாக்குதலால் சற்று நேரத்தில் மூச்சு திணறி இறந்தார். இவை அனைத்தையும் ஜெயக்கண்ணன் ரசித்துக் கொண்டு பார்த்திருந்தார் என்பது பின்னர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 4 பேர் 5 பேர் என்ன பண்றதுக்கு ஆர்கனைஸ் அவங்க ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிறான், 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க, ஒருத்தர் நெஞ்சு வைக்கிறாங்க, காலத்தை நெரிக்கும் போது ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு தலையை எடுத்து அவங்க கை மேலே வச்சு அமுக்கினதில்ல. அப்போ அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, ப்ளஸ் இந்த கழுத்து நெறிப்பட்டு ஓஞ்சாட்டில் சத்தம் கேட்கல, தூக்கத்தில் ஒன்றும் தெரியவா முடியல. இவர்கள் செய்த உதவிக்கு பரிகாரமாக பூங்கோதை கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின், மற்றொரு செயின், காதில் அணிந்திருந்த தோடு ஆகியவற்றை கொடுத்து சரிசமமாக பிரித்துக் கொள்ளும்படி கூறியுள்ளார் ஜெயக்கண்ணன். இதன்பின் அவர்கள் 4 பேரும் சென்றுவிட ஜெயக்கண்ணன் வீட்டில் குளித்துவிட்டு இந்த சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் சென்னை புறப்பட ஆயத்தமானார். பீரோவை திறந்து வைத்துவிட்டு எல்லாவற்றையும் சிதறவிட்டார். கொள்ளையர்கள் வீட்டிற்குள் வந்து கொலை செய்துவிட்டு நகை பணத்தை கொள்ளையடித்தது போன்ற காட்சியை உருவாக்க முனைந்துள்ளார் ஜெயக்கண்ணன். திருடிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அந்த பீரோ எல்லாம் திறந்து வச்சு, கதவெல்லாம் திறந்து வச்சு மெட்ராஸ் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இதில் சட்டம் தீட்டி இந்த மாதிரி கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த குற்றத்தை திசை திருப்பதுக்காக பண்ணிட்டு போயிடுறாங்க. திரும்ப அடுத்த நாளில் புகார் கொடுக்குறாங்க. அவங்க தம்பி காலையில் பார்த்து புகார் கொடுக்குறாரு. தனது நாடகத்தின்படியே 21ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி அளவில் வீட்டின் கதவுகள் அனைத்தையும் திறந்து உள்புறம் தாளிட்டு விட்டு உள்ளிருந்த அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு காரில் புறப்பட்டார். அலுவலகத்தில் இருந்து வந்த கார் வீடு வரை வந்தால் சத்தம் வரும் என்பதால் ரோட்டிலேயே நின்று ஏறிக்கொண்டார். ஒருபுறம் மனதில் பதற்றம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் காரில் சென்ற போதே தனது மனைவியின் செல்போனுக்கு 2 மிஸ்டு கால் கொடுத்துள்ளார். இதனிடையே அன்று காலை 7 மணி அளவில் வீட்டு வேலைக்கார பெண் நாகரத்தினம் வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர் கண்ட காட்சியை நம்ப முடியாமல் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்துள்ளார். அனைவரும் ஒன்று கூடி அந்த பகுதியே பரபரப்பானது. வேறு சமுதாயம் சொல்லி மகனுக்கு 2ஆவது தர கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி எப்படியாச்சும் செஞ்சுக்கிட்டு காணாமல் செஞ்சுட்டு உனக்கு நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவங்க அப்பாவும் அவங்க நாத்தனார் வீட்டுக்காரரு அவங்க அத்தை இந்த 4 பேர் சேர்ந்து அவங்க தாய்மாமா 5 பேர் சேர்ந்து தான் இந்த கொலையை முடிச்சிருக்காங்க சார். அந்த பொண்ணை நல்ல மாதிரியே அந்த பிள்ளையை நம்ப வச்சு முதல் நாள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நல்லா தூங்கின பின்னாடி இது எப்படியோ ஒரு 10 நாள் 1 மாதமாக கூடி பேசி அந்த பிள்ளைய இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. போலீசார் விரைந்தனர். தடய அறிவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரிக்க மோப்பநாய் மூலம் புலனாய்வும் நடந்தது.
இந்த வழக்கு வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் எப்படி அந்த பெண் இறந்தது தகவல் தெரியும், எப்படிங்கிறது உண்மை தெரியும். இன்னும் இந்த ஆடியோ அவர்கள் விசாரணைக்கு அப்புறம் இதில் வேறு ஏதாவது இறப்பில் பின்னணியில் தான் இருக்கான்னு தெரியும். அது தவிர நாங்கள் சயின்டிஃபிக் மெத்தடாகவும் பார்த்துட்ருக்கோம். எப்படி இந்த குற்றம் கொலை நடந்தது, அது கொலையா அல்லது வந்து வேறு மாதிரி நடந்திருக்கா, எதற்காக செய்யப்பட்டது, என்ன காரணங்கள் கண்டறிந்து துரிய நடவடிக்கை இருக்குது. நகை எதுவும் போயிருக்கு? அதில் வந்து நகைகள் இருக்குது, கையில் இதெல்லாம் ரிங்கு 2 ரிங்கு செயின் இதெல்லாம் இருக்குது, வளையல்லாம். இந்த இதில் சூட்கேஸில் மற்ற நகைகள் செயின்லாம் இருக்குது. என்ன நகை போச்சு இருக்குங்கிறத இனிமேல் தான் விசாரணை கண்டுபிடிக்கணும்.